நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். திண்டுக்கல் மாவட்டம் வீரக்கல் கூத்தம்பட்டியை சேர்ந்த பாலமுருகன் என்பவர் தனது குடும்பத்துடன் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் பெட்ரோல் ஊற்றி தற்கொலை முயற்சி. நத்தம் அருகே சாலை நடுவே மின்கம்பம். திண்டுக்கல் மாவட்டம் நத்தம் கோவில்பட்டி அருகே பள்ளப்பட்டி பிரிவு சாலையில் சாலையின் நடுவே விபத்தை ஏற்படுத்தும் விதமாக ஆபத்தான நிலையில் அமைக்கப்பட்ட மின்கம்பத்தை உடனடியாக மாற்றி அமைக்க பொதுமக்களும் சமூக ஆர்வலர்களும் கோரிக்கை. கோவை கவுண்டம்பாளையம் சட்டசபை தொகுதிக்குட்பட்ட பாஜக செயல் வீரர்கள் கூட்டம் சரவணம்பட்டியில் நேற்று நடந்தது. பணம் கொடுத்து வாக்காளர்களை கொச்சைப்படுத்த விரும்பவில்லை என கூட்டத்தில் கோவை வேட்பாளர் அண்ணாமலை கூறினார். கிரடாய் அமைப்பு கோவை லோக்சபா தொகுதி வேட்பாளர் அண்ணாமலையுடன் ஒரு நேர்காணல் நிகழ்ச்சியை நேற்று தாஜ் விவாந்தா ஹோட்டலில் நடத்தியது. அதில் பலமான மத்திய அரசை நாம் தேர்வு செய்தால் நம் நாடு எதிர்பார்த்த வளர்ச்சியை எட்டும். வளர்ச்சியடைந்த நகரங்களின் பட்டியலில் தமிழகத்தில் சென்னை, கோவை நகரங்கள் இடம்பெறாதது வேதனையாக உள்ளது. கோவை மீண்டும் உலக அளவில் அதிக வளர்ச்சியடைந்த நகரங்களில் ஒன்றாக மாறும். அதற்கான பணிகளை தற்போது துவங்கியுள்ளேன் என நேர்காணலில் பேசினார். வெள்ளியங்கிரி மலையேறிய பக்தர்கள் 2 மூச்சு திணறல் ஏற்பட்டு உயிரிழந்தனர். தெலுங்கானா மாநிலம் ஹைதராபாத்தை சேர்ந்த டாக்டர் சுபாராவ் என்பவர் காலை 5:30 மணிக்கு வெள்ளியங்கிரி மலையேற துவங்கி 4வது மலையில் நடந்து கொண்டிருக்கும் போது திடீரென்று நெஞ்சுவலி ஏற்பட்டு மயங்கி விழுந்து இறந்தார். சேலம் மாவட்டம் ஜலகண்டாபுரம் தியாகராஜன் என்பவர் நேற்று முன்தினம் இரவு 7 மலை ஏறி இறைவனை தரிசித்துவிட்டு நேற்று மாலை முதல் மலையில் இறங்கும்போது திடீரென மூச்சு திணறல் ஏற்பட்டு மயங்கி விழுந்து உயிரிழந்தார். ஆலந்துறை போலீசார் விசாரித்து வருகின்றனர். ஈரோடு பெரியார் நகரில் வசிக்கும் மதிமுக எம்பி கணேசமூர்த்தி இவர் 1998இல் பழனி, 2009 மற்றும் 2019இல் ஈரோடு லோக்சபா தொகுதி எம்பியானார். இம்முறையும் ஈரோடு தொகுதியில் போட்டியிட முயன்று வந்த நிலையில் ஈரோடு தொகுதி திமுகவிற்கு ஒதுக்கப்பட்டது. இந்நிலையில் கணேசமூர்த்திக்கு மதிமுகவில் சீட்டு இல்லை என்பதால் தற்கொலைக்கு முயன்று 4 முதல் 5 பூச்சிக்கொல்லி மாத்திரைகளை சாப்பிட்டுள்ளார். இவை அதிக விஷத்தன்மை கொண்ட மாத்திரைகள் என டாக்டர்கள் மற்றும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கோவை தனியார் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டு அவசர சிகிச்சை பிரிவில் உள்ளார். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பமுள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 7947789115 மற்றொரு எண் 9944341033. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். வணக்கம்.